அக்கா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இதாங்க நம்ம அக்கா வீடு. நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம அக்கா வீட்டுக்கு வரேன்னு காலையிலேயே சொல்லியிருந்தேன்னா பார்த்துங்க. இதுதான் நம்ம பெரிய அக்கா வீடு. ஒரு அக்கா தான், ஒரு அக்கா ஒரு தங்கச்சி தான். இப்போ வாங்க என்ன செஞ்சுருக்காங்க என்னன்னு பார்க்கலாம். குளத்து மீன் மாதிரி இருக்கு. அங்கே வாங்கிட்டு வந்தாங்கப்பா. எங்கே போய் அங்கே அந்த மணலியில் வந்து குளம் முடிச்சு பங்கு வச்சாங்களாம். அதில் போய் ஒரு பங்கு காசு கொடுத்துட்டு அப்படியே தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்கள் ஊர்லேயும் பங்கு வைப்பாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாங்க. ஆடி பூரம்ல அது நிறையா கொடுப்பாங்க. மிச்சம் மீன் வரும். இப்போ நான் விருந்தாடி வந்தோன்னா ஃபஸ்ட்டு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டாங்களாம். இன்னும் மீன் வரும்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊர்லேயும் வீட்டுக்கு 2 கிலோ 3 கிலோ கிட்ட கொடுப்பாங்க. அது நாளைக்கு மிச்சப்பட்டு திங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த வாரம் தள்ளி வச்சுட்டாங்க. அதான் வந்து நாளைக்கு ஆடி பூரம் வச்சு. ஆமாம், சூப்பராக இருக்கும். மீனை பாருங்க. வாழைப்பழம் நட்டு வாழெல்லாம் நறுக்கி சாமி என் பேரப்பிள்ளை இதை வச்சு மீனெல்லாம் நறுக்கிற ஆளை பாருங்க. இந்த ஆளை காமி மீன் நறுக்கிற ஆளை இதை வச்சு நறுக்கி விட்டான் வாழை. சூப்பராக இருக்கும்பா. முள்ளு இல்லை இருக்காது. குழம்பும் அருமையாக இருக்கும். நாட்டு மீனுங்க, குளத்து மீன். வெயிலில் பிடிச்சி போடுறாங்கல்லப்பா, பங்கு வைக்கிறாங்கல்ல, அதுலேயே செத்து போயிடும். கூறு வச்சுக்கிட்டே போவாங்க, வைக்கிறதுனால கூறு வச்சுக்கிட்டே போவாங்கல்ல, அதில் செத்து போயிடும். பங்கே வைக்கிறீங்க. நல்லா கவர் ஆகுதுப்பா. ஒவ்வொரு கிலோ இருக்கும்ல இருக்கு. கூட தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். இதை விட பெரிய மீனெல்லாம் இருந்துச்சு. வாழை ஃபஸ்ட்டு வாழை பிடிச்சி வெட்டியிருக்காங்க. எல்லாம் ஒருத்து கூட ஆளுநர் எல்லாத்தையும் வெட்டிட்டான். ஃபோட்டோ எடுத்துக்க பாப்பா. என்ன வேணுமா என்ன சொல்லுங்க. இந்த மாதிரி மீனெல்லாம் உங்கள் ஊரில் கிடைக்குமா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பை பாய். சாணி சூப்பராக இருக்கு பாருங்க. அருமையான சாணி கண்டையெல்லாம் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாணி கண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கு பாருங்க குளம். இந்த குளத்துல என்னமோ வைப்பாங்க. என்ன உரிவலை வச்சு பிடிப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது இந்த மீனெல்லாம். இதெல்லாம் இந்த மாதிரி குளத்து உள்ளதான் கிடைக்கும். குளத்துல மட்டும்தான் இது கிடைக்கும். சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நீ வேணா நீ வச்சுக்க, நான் வேறு இன்னும் நிறைய மீன் இருக்குப்பா. எப்போ முடியுமா சுத்தம் பண்ணுறேன்? நான் சுத்தம் பண்ணவா? இந்த அத்தா வந்துடுவாங்க. அத்தா செஞ்சு கொடுப்பாங்க. சேர்த்து கொடுப்பாங்களா? செஞ்சு கொடுப்பாங்க. சரி, அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதானே இதை கட் பண்ணி நான் மார்க்கெட்னா கட் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கலாம். அது கட் பண்ணால் சுத்தம் பண்ணுறேன். நல்லா சுத்தமாக இருக்க மாட்டேங்குது. அதுக்கு எப்படி சுத்தம் பண்ணாலும்ப்பா நம்ம வாங்கிட்டு வந்து 2 அலசி அலசிட்டு போட்டுக்குவோம், அவ்வளோதான். நாங்களாம் இப்போ மீன் வீட்டுக்கு வாங்கிட்டவே வரதில்லை. கட் பண்ணி வாங்கிட்டு வந்து அது பிடிக்காது. அது இது நம்ம குளத்துல உயிரோட வாங்குறதுல அவங்க அங்கே சுத்தம் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் செஞ்சுக்கணும். இன்றைக்கி மீன் வேட்டைங்க. எப்பயுமே சொல்லுவேன் அக்கா வீட்டுக்கு போனால் ஸ்பெஷலான சாப்பாடுன்னு. இன்றைக்கி வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வாசல் வந்து நிற்கிறேன். சுபா சொல்லியிருந்தா எல்லாருனாலும் காரில் போயிருக்கலாம்லப்பா, தனியாக கிளம்பி நிற்கிறேன் அப்படின்ட்டு. ஆத்தா அம்மா சொல்லுது, நான் போவே இல்லை, நீங்கள் காரை எடுத்துகிட்டு போகாமல் இப்படி வண்டியில் கிளம்பிட்டீங்க அப்படின்னாப்புல. ஒருத்தருமே சொல்லலை. திடீர்னு வந்து வாசல்லேருந்து பயிர் முட்டையை கொடுங்க, தோலை கொடுங்க. ஏன் எங்கே போகிறேன், இன்னும் திடீர்னு போகிறேன் அப்படின்னாங்க. என்னமோ நினப்பு வந்துச்சு. முந்தா நாள் அக்கா ஃபோன் பண்ணிச்சு, ஒரு மாதிரி பேசிச்சு. எனக்கு என்னமோ மாதிரி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அம்மாட்ட சொல்லலை. அம்மாட்ட சொன்னால் அது இப்போயே கிளம்பிப்பாப்ல. என்ன சொன்னிச்சு அப்படின்னு சுபாட்ட வந்து சொல்லிட்டு முடியாதுட்டேன். யாருக்குமே இல்லை. அவ்வளோதாங்க. இப்போ மீன்லாம் சுத்தம் பண்ணட்டும். இன்றைக்கி சண்டே சமையல் வந்து அக்கா வீட்டில் தான் சூப்பராக சமைச்சு. எங்கள் பெரியத்தை இருக்காங்க, பட்டையை கிளப்புவாங்க சாப்பாட்டில். குழம்பெல்லாம் வச்சாங்கன்னா. ஆமாம், பெரிய வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஆத்தா சமைச்சு சாப்பாடெல்லாம் ரெடி ஆகட்டும், அப்புறமா பார்ப்பாங்க. மீனெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. வந்து மீன் குழம்பு தாளிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. அவ்வளோ அருமையாக சூப்பராக விறகடுப்பில் எப்படி கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த ருசி, அவங்க சாப்பிட்ட ருசி இந்த விறகடுப்பை விடவே மாட்டாங்க. என்ன மழையாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் இதில் சமைச்சு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு பிடிக்கிறது. அப்புறம் மீன் வந்து உள்ள அக்கா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வாங்க அதையும் போய் பார்க்கலாம். அப்புறம் வந்து இன்னும் 2 பேர் விருந்தாடி வந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருக்கோம். நாங்களும் வந்திருக்கோம், இன்னும் 2 பேர் விருந்தாடி இருக்காங்க. எப்பயுமே அக்கா
வீட்டில் வந்து வந்துக்கிட்டும் போயிட்டு தான் இருப்பாங்க சொந்த சொந்தம். அதனால் நிறையா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சாதம் எடுத்துட்டு வருது. இது விறகடுப்பு வச்சது தான். வண்டி கூட எதுக்கு இருக்குது இந்த வண்டியை மட்டும் நட்டு மீன் பாருங்க, மீன் எப்படி சுத்தமாக பளிச்சுன்னு தேய்ச்சி கழுவிருக்காங்க. வேற என்ன கட்டுறது அருமையாக மார்க்கெட்டில் கழுவுனா எவ்வளோ சுத்தமாக இருக்காது. என்ன செய்யுது இப்போ நான்லாம் மார்க்கெட்டில் கழுவிட்டு தான் வருவேன். எனக்கு ஒன்று அப்புறம் மீன் பாருங்க, உங்ககிட்ட காமி. மீன் 2 கல் பற்ற வச்சு மீன் வளர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நிறையவே இருக்குது மீன். குளத்துல பிடிச்ச மீனா பங்கு மீன் சொல்லி நிறையா வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் 2 அடுப்பில் இப்போ மீன் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக சிக்கன் வாங்கியிருக்காங்க பழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கீங்களா? கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்காங்களா பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம்னு இருக்காரு. அவ்வளோதாங்க அன்னைக்கு என்னென்ன சமையல் அக்கா வீட்டில் சூப்பரான சாப்பாடு. வாங்க எல்லாம் சமைச்சிட்டும் பார்ப்போம். மாங்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா குழம்பு தாளிச்சதுமே மாங்காயை போட்டுட்டேன். மாங்காய் அந்த மாதிரி வெந்ததுக்கு பிற்பாடு நல்லாவே கொதிச்சிருச்சு. கொதிச்ச உடனே இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். ஒரு மீன் வந்து போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. ஓரளவு கொதிச்சோடனே 2-3 கொதி வந்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம். மீன் மண்டை போட தான் குழம்பு இது பண்ண போல இருக்கு. இப்போ மீனெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கணும். அப்புறமா நான் இறக்க பார்த்துக்கிட்டே பாய். தங்கச்சி வந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. சூப்பராக நிம்மதியான சாப்பாடு, சூப்பரான ரெஸ்ட்டு. இன்னைக்கு ஃப்ரீயாக வந்து கலகலன்னு எல்லாம் பேசி எங்கள் அக்கா பொண்ணெல்லாம் இங்கே தான் இருக்குது. அக்கா மருமகம் இருக்குது, அத்தா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, குட்டி குட்டி பிள்ளைங்க 4 பேர் இருக்குது. எல்லாம் ஜாலியாக இன்றைக்கி பொழுது போணுச்சு. நாளைக்கு போய் பழையபடி வேலையை ஆரம்பிக்கணும். இதெல்லாம் தீபாவளிக்கு வரோம். ஆமாம், தீபாவளிக்கு வரோம். தீபாவளி வேலையில் பார்க்கலாம். பாய்.